என்ன உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல எப்படி ஆட்டோ டிஎம் செட் பண்றதுன்னு தெரியலையா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு அது எப்படி ஈஸியா செட் பண்றதுன்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க. அலிலால் கிட்ஸ். இதுக்கு தான் நான் ஆட்டோ டிஎம் செட் பண்ண போறேன். இது என்னோட ஓன் பிசினஸ் பேஜ். சப்போஸ் கஸ்டமர் வந்து பிரைஸ் ஒரு லிங்க் கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ராடக்ட்டோட டீடைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க டிஎம்ல போற மாதிரி செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஆட்டோ டிஎம் செட் பண்ணணும்னா உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து Facebook பேஜ்ல கனெக்ட் பண்ணிருக்கணும். அப்பதான் இது நல்லா ஒர்க் ஆகும். கனெக்ட் பண்ணலன்னா கூட அது ஒர்க் ஆகும். பட் சில டைம்ல அது ஒர்க் ஆகும், சில டைம்ல அது ஒர்க் ஆகாது. எதுக்குன்னா இந்த ஆட்டோ டிஎம் ஃபீச்சர் வந்து Facebookோட API மூலமா தான் அது ஒர்க் ஆகுது. ஸோ பெட்டர் வந்து நீங்க இதை ரெண்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது நல்லா ஒர்க் ஆகும். சரி, அதை எப்படி லிங்க் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்க இன்ஸ்டாகிராமோட செட்டிங்ஸ்ல போயிட்டு அக்கௌண்ட் சென்டர்ல கனெக்ட் Facebookன்னு இருக்கும். அதை கொடுத்து அதை லிங்க் பண்ணிக்க. அப்படி நீங்க லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்க்கு வாங்க. இதுதான் சூப்பர் ப்ரொஃபைலோட வெப்சைட். இந்த வெப்சைட் மூலமா தான் நாங்க அந்த ஆட்டோ டிஎம் செட் பண்ண போறோம். இந்த பிளான்லாம் போட்டிருக்காங்க, லைக் ஃப்ரீ அண்ட் பெய்ட் பிளான். பெய்ட் பிளான் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு 99 rupees தான், செகண்ட் மந்த்ல இருந்து 499. நீங்க பெய்ட் பிளான் போனீங்கன்னா அப் டு 5 அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா உங்க பிசினஸ்க்காக அன்லிமிட்டடா லீடும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எனக்கு ஜஸ்ட் ஆட்டோ டிஎம் தான் செட் பண்ணணும். இப்போதைக்கு எனக்கு இந்த ஃப்ரீ பிளான் தான் எனஃப். ஜஸ்ட் நீங்க ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ கொடுங்க. இப்போ உங்க நேம், நம்பர், மெயில் ஐடி போட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ டீடைல்ஸ் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுதான் இதோட டேஷ்போர்ட் பாருங்க. அண்ட் இங்கே கனெக்ட் யுவர் ஐஜின் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் பேஜ் லாகின்ல தான் வச்சிருக்கேன். அதுதான் டேரக்டா இந்த ஆப்ஷன் வருது. சப்போஸ் நீங்க லாகின் பண்ணலன்னா லாகின் பேஜ் வரும், அதை லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க கீழே அலோவ் கொடுங்க. இப்போ பாருங்க சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆயிடுச்சு. இப்போ கீழே கண்டினியூ கொடுங்க. இப்போ பாருங்க இன்ஸ்டாகிராமோட போஸ்ட்லாம் இங்க ஷோ ஆகுது. நீங்க செட்டிங்ஸ்ல பாருங்க இன்ஸ்டாகிராம் வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னு காட்டுது. இப்போ நான் ரீசன்ட் போஸ்ட்டுக்கு தான் ஆட்டோ டிஎம் செட் பண்ண போறேன். ஜஸ்ட் இங்க ஆட்டோமேஷன் இருக்கா, இங்க வாங்க. அண்ட் இங்க போஸ்ட்லாம் இங்க ஷோ ஆகும். சப்போஸ் நீங்க உங்க ஓல்டு போஸ்ட்டுக்கு செட் பண்ணணும்னா இங்க கீழே வியூ மோர்னு கொடுங்க. இப்போ நான் ரீசன்ட் போஸ்ட்டுக்கு தான் செட் பண்ண போறேன். இங்க இருந்து செட்டப் ஆட்டோமேஷன் அதுவும் கொடுக்கலாம். ஒரு மேலே கிரியேட் ஆட்டோமேஷன் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணியும் நீங்க கொடுக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கமெண்ட் ஆன் போஸ்ட் ஆர் ரீல் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க போஸ்ட் இங்க செலக்ட் பண்ணுங்க. ரீசன்ட் போஸ்ட் இந்த போஸ்ட்டை செலக்ட் பண்றேன். பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இங்க தான் மெயின் உங்க ஆட்டோமேஷன் வந்து எது பண்ணா ட்ரிகர் ஆகணும்னு நீங்க இதை செட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் கீவேர்டா ஆர் எனி கமெண்டான்னு கொடுத்துக்கணும். எனி கமெண்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா சப்போஸ் உங்க யூசர் வந்து எது கமெண்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த மெசேஜ் ட்ரிகர் ஆகும். அது சப்போஸ் எமோஜி இருந்தாலும் அது ட்ரிகர் ஆயிடும். ஸ்பெசிஃபிக் கீவேர்ட் செட் பண்றேன், லைக் பிரைஸ், லிங்க் அந்த மாதிரி. அங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்ல. உங்க வேர்டு வந்து கேப்ஸ்ல இருந்தாலும் ஸ்மால்ல இருந்தாலும் சேமா தான் ட்ரீட் பண்ணும். ஸோ நான் வந்து பிரைஸ், பிபி, லிங்க் இந்த 3 கமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். கீழே பாருங்க அந்த யூசர் கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை போனோம்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலயும் பாருங்க கமெண்ட் ரெஸ்பான்ஸ்க்கு ஒரு 3 டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னு அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க எடிட்டும் பண்ணிக்கலாம். நான் இதை அப்படியே வச்சிடுறேன். பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து DM asking to follow you. இந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா அந்த யூசர் வந்து உங்க பேஜை ஃபாலோ பண்ணாதான் அந்த ஃபைனல் மெசேஜ் அவங்களுக்கு போகும். ஸோ நான் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணல. செகண்ட் ஆப்ஷன் வந்து மெயில் ஐடி வாங்குறதுக்காக. ஸோ நான் அதுவும் எனேபிள் பண்ணுறேன். லாஸ்ட் தான் உங்க மெசேஜ் போடுற ஆப்ஷன்ஸ். நான் ஒரு மெசேஜ் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பாருங்க இங்க ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூசர் வந்து இந்த 3 கீவேர்ட் வச்சு ஏதாச்சும் ஒரு கீவேர்ட்ல கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிப்ளை போகும். லாஸ்ட்ல வந்து அந்த ஃபைனல் மெசேஜ் போகும். ஸோ இப்போ எல்லாம் ஓகேனா கீழே கன்ஃபார்ம் அண்ட் லான்ச் கொடுங்க. சப்போஸ் அந்த மெசேஜ் வந்து நீங்க அகைன் எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த போஸ்ட் அகைன் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இங்க வந்து பென்சில் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மெசேஜ் பாருங்க கீழே ஆர்டரா இல்ல. ஸோ நான் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு கீழே சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. இப்போ இது ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். அந்த பேஜோட சாட்ல போய் காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, கீழே வந்து ரீசெண்டா ஒரு வீடியோ வந்திருக்கு. இப்போ அந்த பேஜ்ல வந்து ரீசெண்ட் போஸ்ட்ல ஒரு கமெண்ட் போடுறேன், பிரைஸ்ன்னு போட்டுட்டேன். அந்த ஆட்டோமேஷன் மெசேஜ் வந்துருச்சு. அண்ட் டேஷ்போர்ட்ல நான் போய் காட்டுறேன் பாருங்க. ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணதுல 4 மெசேஜ் டெஸ்ட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டேஷ்போர்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, 5 வந்துருச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு சிறப்பாக பார்த்ததுக்கு நன்றி.